சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாமீன் கோரி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதிக்குள் இந்த ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்தது. பின்னர் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக உள்ளது. இந்த வழக்கில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் ஜாபர் சாதிக், அவரது மனைவி அமினா பானு, ஜாபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் மற்றும் திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 தனிநபர்களும், ஜாபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாபர் சாதிக் ஜாமீன் கோரி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட தன்னிடம் அமலாக்கத்துறை விசாரணை முடிவுற்று குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த ஜாமீன் மனுவானது நீதிபதி எழில் வேலவன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசமானது தொடர்ந்து கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எழில் வேலவன் பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். இந்த தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.